காந்தியவாதி சசி பெருமாள் உயிரிழந்தது குறித்து எமது செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் மதியழகன். இப்பொழுது காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள் தன்னை எந்த அளவிற்கு மதுவிலக்கை ஏற்படுத்துவதற்கு எந்த அளவிற்கு அவர் ஈடுபடுத்தியிருந்தார்? சேலத்தை சேர்ந்த காந்தியவாதியான சசி பெருமாள் மது ஒழிப்பு கொள்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு மேலாகவே தொடர்ந்து தமிழகத்தில் மது ஒழிப்பு என்பது இருக்க வேண்டும், மது கொள்கை மதுவிலக்கு தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என்பதை சசி பெருமாள் தீவிரமாகவே வலியுறுத்தி வந்தார். இது தொடர்பாக அவர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார். போராட்டம் என்றாலும் அவர் அமைதியான வழியில், அதாவது உண்ணாவிரதம் போன்ற போராட்டத்தில் மட்டுமே அவர் ஈடுபட்டு வந்தார். அதனாலே அவர் பிரபலம் அடைந்தார் என்று நாம் சொல்லலாம். 2013ஆம் ஆண்டு மயிலாப்பூர் கிட்டத்தட்ட 34 நாட்களுக்கு மேல் தொடர்ச்சியான ஒரு உண்ணாவிரதம் இருந்து வந்தார். அப்பொழுது அவர் உடல்நிலை மிகுந்த அபாய கட்டத்தை எட்டியது. அப்போது அவர் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் அவரை சந்தித்து, நீங்கள் அதாவது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு மாற்று வழியில் இதற்கான போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் அவருக்கு ஆதரவளித்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் டெல்லியிலும் சசி பெருமாள் மதுவிலக்கை வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். அவர் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே போராட்டத்தை நடத்த மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதும் அவரது ஒரு கொள்கையாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நடந்து முடிந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் அவர் இதே காரணத்தை, அதாவது மது ஒழிப்பு என்ற ஒரு கொள்கையை முன்வைத்து அவர் தேர்தலிலும் போட்டியிட்டிருக்கிறார். அப்பொழுது மக்களிடம் கூட அவர் என்ன தெரிவித்திருந்தார் என்றால், இந்த மதுவால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கிறார்கள், நீங்கள் என்னை ஆர்கே நகர் உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் மதுவிலக்கு, அதாவது இந்த தொகுதியில் மட்டும் கூட கொண்டு வரப்படும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த 34 நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகும் கூட டெல்லியிலும் போராட்டம் நடத்தியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அவர் எந்த ஊர் சென்றாலும் சரி அந்த ஊரில் மது ஒழிப்பு பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுப்பார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதற்காக அவர் சமீபத்தில் கருணாநிதியை சந்தித்து தனது நன்றியையும் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு கூட பேசிய அவர் படிப்படியாக எவ்வளவு விரைவில் தமிழகத்தில் மது விலக்கை கொண்டு வர முடியுமோ அதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து இதற்கு சம்பந்தப்பட்ட அல்லது இதற்கு அவரது கருத்திற்கு ஆதரவித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரையும் சந்தித்து தனது போராட்டத்திற்கு ஆதரவை கேட்டு வந்திருந்த நிலையில்தான் இன்று அவர் உயிரிழந்திருக்கிறார். பானு.